லாங் ரன்னில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில டேட்டாவெல்லாம் வச்சு பொறுமையாக பார்த்து தான் நம்ம வந்து லாங் டேர்ம் டேட்டாவை நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டிஸ்க்கு நிறைய பணம் போக ஆரம்பிக்கும் ஸ்லோவாக. ஸோ அதில் இன்னைக்கு என்டையர் ஈகோ சிஸ்டம் இஸ் சப்போர்ட்டிங் கமாடிட்டிஸ். அதில் சில்வரில் சில வேல்யூவேஷன் இருக்குது. அந்த கோல்டு சில்வர் ரேஷியோ எடுத்திங்கன்னா கோல்டு போன ரேட்டுக்கு சில்வர் போல். அதே மாதிரி சில்வரோட ப்ரொடக்ஷன் லிமிட்டடாக இருக்கும். பட் ஆனால் அதோட ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தி எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும். சில்வரை ஒரு டாக்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம். பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சில்வரை ஒரு 100 ரூபாய்க்கு கீழே வர்றப்போ ஸ்லோவாக கிராஜுவலாக ஆட் பண்ண ஆரம்பிங்க. சில்வர் கேன் சர்ப்ரைசஸ். ஸோ இதுதான் சில்வரை பற்றி ஒரு தாட். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் நிறைய இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஏன் சில்வர் மேலே போகக்கூடாது? ஏன்னா டிமாண்ட் ஜாஸ்தியானா கண்டிப்பாக ப்ரைஸ் மேலே போய் தான் ஆகணும். இது நம்ம எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம். பட் நீங்கள் ஹிஸ்டாரிக் டேட்டா லாஸ்ட் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ஒரு ரேஞ்ச்குள்ளேயே தான் போகும். ஒரு 30 ரூபா போயிட்டு 60 ரூபா போகும், 70 ரூபா போயிட்டு 30 ரூபா வரும். அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த டேட்டா நம்ம வந்து ரேண்டமாக ஒரு ஹாரோஸ்கோப் சொல்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக சில்வரை சொல்ல முடியாது. நம்ம பழைய டேட்டா எப்படி இருக்குது, புதுசாக எப்படி எவால்வ் ஆகலாம். ஸோ மார்க்கெட் மைட் ப்ரூவ் அஸ் ராங். இங்கேருந்து சில்வர் 200 ரூபாய்க்கு கூட போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா டிமாண்ட் மேலே போனால் ப்ரைஸ் மேலே போகணும். சில்வர் இன்னைக்கு கோல்டு மாதிரி போகல. ஸோ போக வாய்ப்பு இருக்குது. ரிட்டர்ன்ஸ் இருக்குது, சில்வரில் ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் ஆனால் ஹிஸ்டாரிக் டேட்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ரொம்ப ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் போயிருக்கு. அதனால் இதை கோல்டு மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் காஷியஸாக பார்த்து கிராஜுவலாக நமக்கு கிளாரிட்டி கிடைக்க ஸ்கேல் அப் பண்ணலாம். இதில் அதுதான் முக்கியமான விஷயம் சில்வர்.